Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 8, Heat and Thermodynamics la book back problem number 7. Problem என்னன்னா normal human body of the temperature is 98.6 Fahrenheit. During high fever, if the temperature increases to 104 degree Fahrenheit, what is the change in peak wavelength that emitted by our body அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்யூமிங் ஹியூமன் பாடி இஸ் எ பிளாக் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் பாடியினுடைய டெம்பரேச்சர்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீவரில் அந்த பாடி டெம்பரேச்சர்னுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேஸ்லேயும் பீக் வேவ்லென்த் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லிவிட்டு வாட் இஸ் த சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் த பீக் வேவ்லென்த் அதையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு we are going to use the Wien's displacement law of black body radiation. So from Wien's displacement law என்னன்னு பார்ப்போம். Wien's displacement law is lambda suffix m is equal to b by t. இங்கே lambda suffix m அப்படிங்கிறது என்னென்னா பீக் வேவ்லென்த், பிங்கிறது வியன்ஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். ஸோ lambda m அப்படிங்கிறது பீக் வேவ்லென்த், பிங்கிறது வியன்ஸ் கான்ஸ்டன்ட். வியன்ஸ் கான்ஸ்டன்டுடைய வேல்யூ 2.898 into 10 to the power minus 3 meter Kelvin. T is the temperature. இந்த ப்ராப்ளமில் என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பீக் வேவ்லென்த் அட் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாம்டா எம் அதாவது பீக் வேவ்லென்த் அட் 104 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் கால்குலேட் பண்ணணும். ஸோ we have to calculate lambda m at 98.6 degree Fahrenheit. Next lambda m at 104 degree Fahrenheit. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கால்குலேட் பண்ணால் தான் சேஞ்ச் இன் பீக் வேவ்லென்த் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல இந்த டிகிரி ஃபேரன்ஹீட்டை நம்ம கெல்வினாக கன்வெர்ட் பண்ணணும். பிகாஸ் கெல்வின் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அதை முதல்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்வெர்ட் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட்டை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 98.6லேருந்து 32 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். வர்ற வேல்யூவோட 273 ஆட் பண்ணால் நமக்கு கெல்வின் கிடச்சிரும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 310 கெல்வின் அப்படின்னு வரும். இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் 273 ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணால் we will get the temperature in Kelvin. Similarly 104 டிகிரி ஃபேரன்ஹீட்டை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 104 minus 32 into 5 by 9 plus 273. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 313 Kelvin அப்படின்னு வரும். ஸோ we have to find the peak wavelength at 310 Kelvin and 313 Kelvin. அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to calculate the peak wavelength at 98.6 degree Fahrenheit, which is nothing but 310 Kelvin. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதிக்குவோம். lambda m is equal to b by t. இங்கே bங்கிறது வியன்ஸ் கான்ஸ்டன்ட், tங்கிறது டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் equal to 2.898 into 10 to the power minus 3 divided by temperature is 310. So this is equal to 2.898
into 10 to the power minus 3 divided by 3.1 into 10 to the power 2. இந்த 310 3.1 into 10 to the power 2ன்னு எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, we are going to use the logarithmic table for the calculation. ஸோ லாகை யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம்னா நம்ம ஈஸியாக இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த கால்குலேஷன் வந்து இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டூயிங் த கால்குலேஷன் we will get this is equal to 0.9348 into 10 to the power minus 5. இந்த 10 to the power minus 5ங்கிறது இங்கே 10 to the power 2 இருக்குது. இந்த 10 to the power 2 வந்து நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power minus 2 ஆகும். 10 to the power minus 3யும் 10 to the power minus 2வும் சேர்ந்து நமக்கு 10 to the power minus 5ன்னு வரும். So the answer is 0.9348 into 10 to the power minus 5 meter. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 9348 into 10 to the power minus 4 into 10 to the power minus 5 meter அப்படின்னு எழுதலாம். அதாவது இந்த பாயிண்ட்டை வந்து 4 டிஜிட் தள்ளி வச்சுருக்கோம், அதனால் 10 to the power minus 4ன்னு எழுதிக்கிறோம். ஆல்ரெடி இங்கே 10 to the power minus 5 இருக்குது, அதனால் 10 to the power minus 5ங்கிறத இங்கே எழுதிக்கிறோம். இதில் உள்ள பவர்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா we will get 9348 into 10 to the power minus 9 meter அப்படின்னு வரும். 10 to the power minus 9 meter is nothing but nanometer. So 9348 nanometer. So this is the peak wavelength at 98.6 degree Fahrenheit. அதாவது 310 கெல்வினில் பீக் வேவ்லென்த் எவ்வளோன்னா 9348 nanometer. So this is the answer for the first question. Second, we have to calculate the maximum wavelength at 104 degree Fahrenheit. அதை இப்போ பார்க்கலாம். Now let us calculate the peak wavelength at 104 degree Fahrenheit. அதாவது this is equal to 313 Kelvin. So again we are going to use the same formula, lambda m is equal to b by t, and this is equal to value substitute பண்ணிக்கலாம். 2.898 into 10 to the power minus 3. This is the value of b and the temperature is 313. இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 2.898 into 10 to the power minus 3 divided by 3.13 into 10 to the power 2. இது ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா for doing the logarithmic calculation. ஸோ logarithmic calculation பண்ணும்போது இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரில் போயிடலாம். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 10 to the power minus 5. இதை ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா போதும். இந்த கால்குலேஷனை நம்ம லாகை யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த கால்குலேஷன் இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டூயிங் த கால்குலேஷன் we will get the answer as 0.9260 into இங்கே இருக்க 10 to the power minus 5 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம வந்து நேனோமீட்டரில் எழுதும்போது 9260 நேனோமீட்டர் அப்படின்னு வரும். 4 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா 10 to the power minus 4ன்னு வரும். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10 to the power minus 4ம் 10 to the power minus 5ம் சேர்ந்து 10 to the power minus 9 மீட்டர்னு வரும். 10 to the power minus 9 மீட்டரை நேனோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ therefore the peak wavelength at 104 degree Fahrenheit is equal to 9260 nanometer. Next, what is the change in peak wavelength அப்படின்னு பார்க்கலாம். Peak wavelength at 98.6 degree Fahrenheit is equal to 9348 nanometer. The peak wavelength at 104 degree Fahrenheit
is equal to 9260 nanometer. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா சேஞ்ச் இன் பீக் வேவ்லென்த் கிடச்சிரும். ஸோ சேஞ்ச் இன் பீக் வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு 88 நானோமீட்டர். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 88 நானோமீட்டர்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.